அரண்மனையில் சந்தோஷமாக வாழ வேண்டிய நீ இந்த அடர்ந்த காலம் என்று அழுது கொண்டிருக்கிறாயே, உனக்கு இடமானது என் உணர்ந்த தங்கை நீ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய அத்தியா உன்னை பார்த்து ஒரு வார்த்தை உரைத்தார்கள். எப்போது உன்னை பார்த்து தாசி வேசி என்று கேட்டார்கள். இப்போதே போகிறேன் அரண்மனைக்கு. அத்தையை இரண்டு பார்க்க என்னுடைய வார்த்தை இந்த பாவியை சாட்டை நீ அடுத்து நாடு கிடக்கிறார்களா? காரணமே இல்லாமல் மூன்று மாத கர்ப்பிணியாக நீ இருக்கின்றாயா? என்னமா வார்த்தை சொல்லுகிறேன்? உன்னுடைய கணவன் வரவில்லை என்று அவரவர் நாட்டிலே இருவரும் எழுதி கொண்டிருந்தோம். அதன் பிறகு உன்னுடைய கணவன் நம்முடைய நாட்டுக்கு வந்தால் அனைவருமாக புறப்பட்டு விஜயபுர நாட்டுக்கு வந்தோம். வந்தவுடனே எனக்கும் நைனாவுக்கு திருமணம் ஏற்பாடு செய்தார்கள். திருமணம் நடந்து முடிந்த உடனே நானும் உன்னுடைய கணவனும் மலை நாட்டுக்கு போருக்காக சென்றிருக்கிறோம். ஆனால் உன்னுடைய கணவனோடு ஒரு வார்த்தை பேசுகிறேன். உன்னுடைய கணவனோடு இப்போது அந்த கோபம் என்பது நெருப்பை விட கூடியது என்பார்களே, சந்தேகம் என்பது தீராத தோற்று என்று எடுத்திருப்பார்களே. உங்களுக்கு யார் தெரியுமா? வேற யாரு கிடையாது. கருணைக்கு காரணி யார் என்று நீ அண்ணனிடத்திலே சொல்ல முடியாதா? என்னமா வார்த்தை பேசுகிறாய்? இவ்வளவு நாட்களாக உனக்கு நான் அண்ணனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். நீ பிறந்தவுடனே விதிவசத்தால் நம்முடைய தாய் தந்தை இருவருமே இறந்துவிட்டார்கள். அன்று முதல் தோன்றிய நாள் வரையிலும் தாய்க்கு தாயாகவோ தந்தைக்கு தந்தையாகவோ உன்னை பாலோட்டி சீராட்டி வளர்த்து தலைவாரி கூப்பிட்டு பள்ளிக்கு முன்விட்டு பின்னின்று அழகு பார்த்தவன். அது மட்டும்தான் 5 வயதாக இருக்கும்போதே திருமணம் நடந்து முடிந்தது. தாலி கட்டிய கணவனோடு உன்னை ஒன்று சேர்த்து வைப்பது எப்படியெல்லாம் உன்னை பாதுகாத்து வளர்த்தேன். அதன் பிறகு உன்னுடைய கணவனோடு ஒன்று சேர்த்து வைத்தேன். அரண்மனைக்கு அழைத்து சென்று வந்து விட்டேன். அப்படியெல்லாம் காலம் முழுவதும் உனக்காகவே வாழ்ந்தவன் இந்த அண்ணன். ஆனால் அண்ணனிடத்திலே உண்மையை கூட மறுக்கிறார்களே. சொல்ல துடிக்கிறேன், சொல்ல முடியவில்லை. இந்த பாவியால் வாழ துடிக்கிறேன், வாழ முடியவில்லை. தலைவருக்கு யாருக்கு எல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது, முடியாது.
நீயா நல்லவன் அடி தாசி ஏசி விபச்சாரி நாய் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நீ நல்லவனா நீ உத்தமியா நீ பத்தினியா நீ கற்பு கரசியா கற்பு கரசி யார் சொன்னது கற்பு கரசி யாரை சொன்னது கற்பு என்று சொல்லுகிறாயே அந்த கற்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல நல்லா கவனமா கேளு கற்பு என்பது ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒரு நெருப்பை போன்றது கற்பு என்பது ஒவ்வொரு பெண்ணிற்கும் நெருப்பை போன்றது அந்த நெருப்பாகப்பட்டது அடுப்பிலே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு மரியாதை அத்தனையே உண்டு ஆனால் அந்த நெருப்பானது அடுப்பை விட்டு வெளியேறினால் என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா அடுத்த நிமிஷமே அந்த வீட்டுக்கு ஆபத்து அடுத்த நிமிஷம் பக்கத்து வீட்டுக்கு ஆபத்து அடுத்தது அந்த வீதிக்கு ஆபத்து அந்த கிராமத்திற்கு ஆபத்து ஏன் இந்த உலகத்துக்கே ஆனால் ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அந்த நெருப்பிலே உருவாகக்கூடிய புகையை போன்றவர்கள் ஆண்கள் அந்த ஆண் என்று சொல்லக்கூடிய புகையானது எப்பேற்பட்ட சந்துகளிலோ பொந்துகளிலோ நுழைந்து வெளியே வந்துடும் அப்படி 10 நாள் அல்ல 10 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்தாலும் ஆம்பளை தான் ஆனால் ஒரு பெண்ணானவள் வீட்டை விட்டு வெளியே சென்று எங்கேயாவது ஒரே ஒரு இரவு தங்கிவிட்டு வந்தால் அந்த பெண்ணுக்கு என்ன பெயர் அப்படி கற்பை நெருப்பாக காக்க வேண்டியவள் தாலி கட்டிய கணவனை மணந்தால் கண்டவனோடு காதல் பண்ணி வயிற்றில கழுவல் சின்ன சிறிய வயது முதலாக தாய் முகத்தை பார்க்காத பாரிடாரண்ணா தாயற்ற பிள்ளை தீரக்கு போக கூடாது தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக மார்பீத தோல் மீது வளர்ந்தது நீங்களா உடைய வளர்ப்பு ஒரு தவறான பாதையில் செல்ல உன்னை வளர்த்தவன் நான் தான் நீ இல்லன்னு சொல்லல அமராபுரி நாட்டிலே என்னுடைய வளர்ப்பிலே வளர்ந்த வரைக்கும் நீ நல்லவளாதான் இருந்து என்னைக்கு அமராபுரி நாட்டை விட்டு விஜயபுரி நாட்டில் கால எடுத்து வச்சியோ அப்படியே வளர்ந்த போச்சு 5 வயதான அண்ணன் தம்பி நீ வச்சுக்கணும் வச்சு பார்த்து 5 வயதான அண்ணன் தம்பி 10 வயதான பங்காளி 15 வயதான பகையாளி 20 வயதான அதனாலதான் வளர்த்த கடா மார்ல பாயின்னு சொல்லுவாங்க அது யாருக்கு தகும் தங்கச்சி செய்து நான் தும்ப செல்ல தூக்கு மாட்டி சத்துட்டு இருப்பேன் கேட்டியாடியே சர்வ சாதாரணமான ஒரு காவல்காரன் என் முகத்துல காரி தொப்புறான் இதே செயல அவன் தங்கச்சி சேர்த்திருந்தா என்னார செத்துருப்ப ஒரு பாம்புக்கு என்னதான் பாலை ஊட்டி வளர்த்தாலும் கடைசி முறையாக நன்றி கடனாக அது நமக்கு என்ன கொடுக்கும் விஷ பாம்பா மாறிவிட்டால் நன்றி கட்ட செயலை செய்து விட்டார் எப்போது தாலி கட்டிய
கட்டிய கணவனுக்கே துரோகம் செய்து விட்டாலோ செய்துட்டாலோ இனி மேற்கொண்டு கொண்டு. நான் யாரோ அம்மா அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணா. எந்த பாவிக்கு ஒரு வெற்றி சொல்லிக்கொள்ள உன்னை விட்டு எனக்கு யாரும் இருக்கிறது உறவென்று சொல்லிக்கொள்ள என்னை விட்ட யாரு சத்து போடுங்க இது மாதிரி வேலை செஞ்சது அவ சாவக்கூடாது. நீ செத்துரு. நீயா பத்திரமா இருந்தா குடு. குடுகுனோடு போய் கடையில குத்துட்டு எலிமன் வாங்கி தரேன். அது சாப்பிட்டு செத்துரு. நீ தான் போனடா சாவு சொல்றே டேய். அவனே சாவு சொல்றே. மச்சான் பேசிக்கிறாங்க அவன எது பண்ணாதீங்க. பாவி 9 லட்சம் வாங்கிறியாடா. போனது சாவு சொல்றே 9 லட்சம்டா. தங்கையானவள் தவறை செய்து விட்டாள் என்று அவளை தட்டி கேட்டுக்கிறேன். என்ன போய் சாவ சொல்ற? இல்ல அப்படினா அப்ப அவ செயல் செஞ்சு நம்ம ஜெர்மத்தை வச்சிருக்கோமா செத்துறதா சொல்றேன். நீ எலிமருந்து வாயாந்து கொடுத்து நான் சேர்த்து சாப்பிட்டு சாவணும்னா நீ இந்த வார்த்தை பேசினாலியா காரணம்? இவன் சொல்றாடா என்கிட்ட அண்ணா நான் ஒத்தமினா நான் பத்தினா கருப்பு கரைச்சி கண்ணிக்கினா இவளோட உத்தமி இவளோட பத்தினி இவளோட கருப்பு கரைச்சி இவன் உத்தமி இல்ல பத்தினி இல்ல தாலி கட்டிய கணவனுக்கே துரோகம் செய்து சுத்தமான மொச்ச தேடி ஐயோ அம்மா உன்னுடைய தங்கையை பார்த்து உரைக்க வேண்டிய வார்த்தை என்னது? அம்மா உன்னுடைய நாள்களை பெறப்பட்ட வார்த்தைகளை சொன்னதுங்களா? அம்மா இந்த பாவிடார் கணவரே உலக பற்றி வாழ்த்து கொண்டிருக்கிறேன். ஓ கேட்டியாடா கணவனே உலக வாழலாம். ஏய் இவ கணவனே உலக வாழல கண்டவனே உலகம் ராசாதிக்கு கம்பெனிரே சைலன்ட் ஒரு பக்கம் பாந்து விட்டு கிடக்குறான். என்ன ஆனா உனக்கு நல்ல ரொம்ப நல்ல மகராஜி உனக்கு ஏன்டா ஒரே பக்கம் ஒரு கொடியில் பூத்து இருவார்களாக தாயினுடைய கர்ப்பத்தில் அட்டத்தகையாக பிறந்தவர்களா தங்கையை பற்றி உங்களுக்கு தெரியாதா? பாதிவாதி ஒரு கொடியில் பூத்த இருமலர்கள் தான் பாசமலர்னே கூட சொல்லலாம். ஆனால் ஆயிரம் இருந்தாலும் எச்சப்பால குடிச்சு வளர்ந்த வண்டி அண்ணன் உண்மையை கேட்கிற கூட மறுக்கிறார். எப்போது தாலி கட்டிய கணவனுக்கே துரோகம் செய்த தேவடியானி இனி மேற்கொண்டு நீ யாரோ நான் யாரோ அண்ணன் தங்கை என்ற உரை இவரோடு முடிந்து விட்டது. சாகு வரையிலே முகத்தில் வைக்காது எங்கேயாச்சும் ஓடி போடி இருவருக்கு என்ன ஆனானுங்க ஏதாச்சும் ஒண்ணுமே தெரியல. எப்ப வருவானுங்களே தெரியல. வெற்றி வெற்றி நமக்கே வெற்றி. உங்களுக்கே வெற்றியா? ஆமாமத்தே சந்தோஷமாச்சு பாருங்க. மலைநாட்டுக்கு சென்றோம். புலிகேசியிட போர் செய்தேன். அந்த புலிகேசியை கொன்று விட்டேன். இல்லடா நீ மட்டும் வந்தீங்களா விஜய்? விஜய் என்ன செய்ய தெரியுமா? மலைநாட்டிலே புலிகேசி மன்னன் இறந்த பிறகு மலைநாட்டுக்கு மன்னன் கிடையாது. மன்னராக இருந்து சிறிது காலம் அரசாட்சி செய்துவிட்டு வருகிறேன் அப்படி என்று சொன்னான். அவனை மலை நாட்டிலே விட்டுவிட்டு அமராபுரி நாட்டில் ஊழில் சாசனம் தெரிந்து கொண்டு நம்முடைய விஜயபுரி நாட்டுக்கு வந்து விட்டேன். வெற்றி பெற்ற செய்தியை சொல்லிவிட்டேன். சந்தோஷமா? அது மட்டும் இல்ல இனிமேல் கொண்டு விஜயபுரி நாட்டில் எனக்கு வேலை கிடையாது. ஏன்? என்னோட சொந்தமான நாடு அமராபுரி நாடு நான் போக போகிறேன். அதனால உன்னுடைய மகள் நளினாவை உடனே அழைச்சிட்டு போப்பாரு. அதுக்கு போய் வாங்க. அதுக்கு நான் ஏற்படலாம் நீங்க தான் செய்யணும். இதானே? சரி இரு. டேய் காதல் வராதா காதல் வராதா
ஆனா அறிவு கட்டவன என்ன? நீதான் லூசா மாறிக்கிற. என்னம்மா? என்ன பார்த்து லூசு பொண்ணு சொல்ற? இல்லம்மா. உன் மேல என் மேல காத்து காது பேசுற. வராதா? என்ன பையன் ஜான் பையன் உக்காந்தா 2 நாள் எழுந்திருக்கிறதுக்கே முடியல. ஆனா காதல் ஒன்று போதி ஆயிடுச்சு. என்னம்மா? ஏய் ஏம்மா? என் பொண்ணை கூப்பிடு. பொன்னியா? ஏய்யம்மா! பரவாயில்ல, நான் நினைச்சது இப்படிதான் நடக்கிறாப்ல இருக்குது. நானு நீ லூசு மாதிரி ஆடிங்கிற உன் கூட இருக்கிறாள் அவனும் அது மாதிரி தான் ஆடிங்கிற. லூசு பந்தல் பின்ன லூசா தான் இருக்கும். யாரை பத்தி சொல்ற? ஏய் வாங்க மாட்டேன். மேல கழுத்து மேலே விழும். சரி சரி. அம்மா, அம்மா. என்னம்மா? வெங்காய் வாங்கி விட்டு அடிச்சேன். ட்ரை வர. யாவ வந்து மகாராணி மகாராணி. அவன் வந்து இது கழுவணுமாங்க. ஏய் சிரிக்க சிரிக்க பத்த புள்ளியாவா அவன் ஏன்டா அழுகுறாவா? நீதான் ஐம்போ பாருங்க ஊருக்கு இன்னைக்கு பாத்துன்னு கை மேலே போட்டு அப்படியே அம்மா என்னம்மா? பாருங்க. என்னம்மா? மாமா ஒத்துக்காது. மாமனா? எந்த மாமே? தெளிவா சொல்லுமா. தெளிவானா? இவதான் ஊருக்கு 10 மாமன் வச்சுக்கிறாங்க. எந்த ஊர்ல யாரு? அந்த உட்காந்துக்கிறாங்க மாமா லைனா வந்து மொத்த மாமா தான். ஒத்துக்காது மட்டும் மாமா சாதி பிடிக்கிறாரு. மொத்த மாமா பீஸ் புடிக்கிட்டு. ஜெயிப்ரா ஒரு பையா. மாமா. இப்ப செல்போன்ல தான் வெங்கடேஷ் மாமா. இல்ல ஏய் யாரா டேய்? ஊருக்கு 10 மாமா என் பொண்ணு வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் டாபுல் செய்யணும் தெரியாத உங்களுக்கு. கோலை ஊசி தொங்க விட்டுருவோம் தெரிஞ்சுக்கோ. ஊரா பையா. ஏய் அம்மா ஊருக்கு போய் உங்க கனவை வெற்றியோட வந்திருக்கான். அதனால மாமியார் வீட்டு கிளம்பு. மாமியார் வீட்டுக்கா? நானே அம்மா திருமணம் நடந்து 4 முதல்ல தாய் வீட்ல இருந்துட்டு இப்ப போயிட்டு மாமியார் வீட்டுக்கு போன்னு சொன்னா மாமியார் வீட்டுல சாணி போடணும், பெருக்கணும், கோலம் போடணும், தண்ணி எடுக்கணும், துணி துவைக்கணும், சமையல் செய்யணும், காய்கறி காட்டு வேலை எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும் மாமியார் வீட்டுல. ஆனா தாய் வீட்டுல அப்படி கிடையாதுமா. எந்த நேரமும் சாப்பிட்டு 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 தூங்கிட்டே இருக்கலாம். துண்ணு துண்ணு உடம்பு தான் வளர்த்து வச்சுக்கிறேன். முடிஞ்சா கொஞ்சமா கருமே சொல்றியே. ஏண்டா நான் என்ன அப்படியே துண்ணு துண்ணு கிளம்ப இல்ல சும்மா ஒரு ஸ்டீல் போடுவானா ஜெயித்தாமா. இல்ல உங்க அம்மா சொல்றாங்கல்ல எப்படி உங்க அம்மா என்னம்மா? அதுதான் கேட்டுக்கிறேன். ஏடி அம்மா வரல காட்டினா இவன் வரல போறான். அப்படியா? போடானா இவன் செய்ய போறான். இவன் எதுக்கு வச்சுக்கிற கூட சரிம்மா சரி சொல்றேன்.